ஒரு ரஜினி, ஒரு கமல், ஒரு அஜித், ஒரு விஜய், ஒரு தனுஷ், ஒரு சிவகார்த்திகேயன், இத்தனையும் சேர்ந்த கலவை தான் எங்கள் ஹீரோ பப்பு. வெளியே தெரியாது உள்ள அழுதுகிட்டு இருக்கட்டா வெளியே சிரிக்கிறாரு. ஆக்சுவலி டைரக்டர் வந்து ஹீரோயினை ஓகே பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்து நான் கேள்விப்பட்டேன். ஹீரோயினே பப்பு ப்ரோ தான் ஓகே பண்ணாங்க. சார் வந்து நயன்தாரா தான் வேணும் அப்படின்னாரு. பப்பு சார் சரி எல்லாம் போய் சொல்றாங்க, நான் சமத்தா தான் கேட்டேன். யூடியூப்ல வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதில் வந்து ஹீரோயின் தான் அனுப்ப நம்ம தெரியாத பிசாசுக்கு தெரிஞ்ச பேயே ஓகேன்னா மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்போ எங்க ஹீரோயினை பேயின்னு சொல்றீங்களா சார்? பிசாசுன்னு தான் சொல்றேன். வீட்டில் பீரோவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போட வச்சான். அண்ணா இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒன்று சொன்னான் பாருங்க. அண்ணே உங்களுக்கு காஸ்டியூமுக்கு இன்னும் 4 படம் பண்ணலானே. என்ன மொமெண்ட் சொல்லும் போது நீங்க ஓகே சொன்னீங்க கதையை? ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு லிப் லாக் இருந்தது, அது சொன்னோடனே ஓகே. அடிப்பான், திட்டுவான், அசிங்கமா கேட்பான். ஆள் பார்க்க தான் இப்படி இருப்பான், ஆனா சரியான சூடு, மண்டை சூடு பிடிச்சக்காரன் அவன். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் தான் மூஞ்ச கட்ட மாட்டான். முடியாது, ஓட மாட்டான், இல்ல முடியாது. ஓடிட்டீங்கன்னா இங்க சினிமால என்ன ஒரு சாபம் இருக்கும்னா, நல்ல திறமையா இருப்பான், ஆமா. நல்ல திறமையான டைரக்டர் இருப்பாங்க, அவங்க ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க. இந்த உப்மா படம் பண்ற டைரக்டர் உப்மா படம் எடுக்க வர மாட்டாங்க. இந்த படம் எடுக்கிறேன்ற பேர்ல ஆபீஸ் போட்டு படம் எடுக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, காசை வேஸ்ட் பண்றவங்களுக்குலாம் ப்ரொடியூசர் ரெடியா இருப்பாங்க. அவர் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலயுமே ஹீரோ தான். எங்க சின்ன சிவகார்த்திகேயனுக்கு உங்க சேனல் சார்பா ஒரு பெரிய விசில் ஒண்ணு போடுங்க. படத்துலயும் எனக்கு எல்லா இன்டர்வியூலயும் எனக்கு அடிவேறு பிடிச்சிருந்து. 10 கூட சார், நான் என் வீட்டில் எடுத்துட்டு போய் வீட்டு பக்கத்தில் நானே கட்டுறேன் சார் அப்படின்னு. ஒரு 2க்கு 1ன்ற ஒரு சின்ன ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி இருக்கிறத அதை எடுத்துட்டு போய் கம்பமா கட்டணுன்றது எந்த ஹீரோ சொல்லுவாங்க? இன்னை வரைக்கும் சென்னை முழுக்க 1 லட்சம் ஹேண்ட்பிட் கொடுத்துருக்கோம் சார். எந்த படத்துக்குமே பண்ணாத ஒரு விஷயம். கையில தெருவா ஒரு நகைக்கடை விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, ஆனா திரைப்படத்தோட விளம்பரத்துக்காக ஹேண்ட்பிட் கொடுத்து. அடுத்த படம் பப்பு பண்றதா இருந்தா எந்த ஹீரோயின் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அது அவர் தான் சொல்லலாமா சார்? அவர் தான் சொல்றேன். ஓகே ப்ளீஸ். இல்ல இப்பவாச்சும் அவர் சூஸ் பண்ணிட்டோம். ஒரு படத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கிறேன், என்ன படம் நீங்க கெஸ் பண்ணுங்க. கூட இருக்கிறவங்களே கொலை பண்ற ஹீரோ நடிச்சுக்குள்ள வர அந்த ஹீரோ பணம் பேர் சொல்லணும் சொல்லுவாங்க. ஹாய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கு எக்ஸைட்மெண்ட்? ஏன்னா நான் பார்க்குற 2 பேரும் ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் காமாக இருக்கீங்க. எப்படி இருக்கு ஃபீல்? படம் ரிலீஸ் ஆக போகுது. வெளியே தெரியாது உள்ள அழுதுகிட்டு இருக்கட்டா வெளியே சிரிக்கிறார். ஆக்சுவலி என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு பயம், ஒரு பதட்டம். எல்லாமே ஃபர்ஸ்ட் படம் டைரக்டரா, அதுவும் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு சின்ன இடத்துல இருந்து தேட்டர் ஒரு வேர்ல்டு வைட் பார்க்க போற ஒரு இடத்துல வந்து ஒரு டைரக்டரா இந்த பையனுக்கு ஒரு பயம். எனக்கு வந்து நம்ம வந்து தேட்டர்ல நம்ம படங்கள்ல வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சுட்டு ஒரு ஹீரோவா ஒரு அந்த மாதிரி ஒரு கதையின் நாயகனா இருக்குன்றது அது ஒரு பெரிய ஒரு பயம். ஸோ சாருக்கு வந்து நம்ம வந்து போட்ட காசு வந்துடணும், அதெல்லாம் தாண்டி நம்ம கரெக்டான நல்ல ப்ராடக்டை நல்ல மக்களை பார்க்க வச்சிடணும் போதும். ஸோ அதனால அந்த 3 பேருக்கும் எமோஷன்ஸ் வேற, பட் வே ஆஃப் தாட்ஸ் ஒன்று தான். நல்ல படம் நல்ல இதை பண்ணியிருக்கோம், அது வெளியே கரெக்டாக கொண்டு வரணுன்ற ஒரு பயமும் பதட்டப்படமும் இருக்குது. இப்போ நான் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணீங்க அண்ட் அதுக்கு இவர் தான் ஹீரோ அப்படிங்கிறது எப்படி எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க? 2த்தையுமே வந்து சூஸ் பண்ணது டேரக்டர் தான் சார். நல்ல ஒரு தரமான கதையும் ஒரு திறமையான தரமான ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஹீரோவையும் கொண்டு வந்தது அவர் டேரக்டர் சார் தான். அவர் வந்து இந்த கதையில் நம்ம இவர் பப்பு சார் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லி சாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தது அரவிந்த்ராஜ் சார் தான். ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து டேக்கப் பண்ணும்போது படமாக வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன கதையை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் வார் பிட்வீன் 90s பையனும் 2K பொண்ணும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ள லவ் இருந்தால் எப்படி இருக்கும் சார்? அதை பேஸ் பண்ணி தான் சார் கம்ப்ளீட் கான்செப்ட் அப்படின்னும் போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு அதோட ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி டைரக்டர் வந்து ஹீரோயினை ஓகே பண்ணிட்டு தான் உங்ககிட்ட வந்து தான் நான் கேள்விப்பட்டேன். ஹீரோயினே பப்பு ப்ரோ தான் ஓகே பண்ணாங்க. அதுதான் மாபெரும் போய். அப்ப எனக்கு ஹீரோயின் அனுப்பமா அந்த பொண்ணை வந்து யாருன்னே எனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவங்க ஆல்ரெடி யூடியூப்ல ட்ரெண்டிங். அதான் ஐ மீன், நான் யூடியூப் பெருசா நான் யூடியூப் இந்த காலத்துல பார்த்துட்டு இருந்தேன். யூடியூப் நான் விட்டு வெளியிருந்தப்ப பெருசா யூடியூப் அதில் நான் பார்க்க மாட்டேன். ஸோ இவன் வந்து ஆல்ரெடி சாலினி ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நிறைய யூடியூப்ல வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காப்புல. ஸோ அதில் வந்து ஹீரோயின் தான்
அனுப்பமா. ஸோ ஆல்ரெடி இவர் மைண்ட்ல வந்து ஓகே நம்ம தெரிஞ்சவங்கள்ட்ட போய் நம்ம தெரியாத பிசாசுக்கு தெரிஞ்ச பேயே ஓகேன்னா மாதிரி ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு. அப்ப எங்க ஹீரோனை பேயின்னு சொல்றீங்களா சார்? பிசாசுன்னு தான் சொன்னேன். அப்படி சொல்ல, ஜோக்ஸ் அபார்ட். ஸோ அதனால வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான். ஸோ அப்போ நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு லுக்கில், ஒரு தமிழ் லுக்கில், ஒரு தமிழ் பொண்ணு நம்ம பார்க்க அழவே வெள்ளையாக இருக்கணும், மெழுகு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கணும், செக்ஸியாக இருக்கணும், அப்படிலாம் நாங்கள் ஃபீலே பண்ணிக்கல. பார்க்க லட்சணமாக இருக்கணும், ஸோ ஒரு தமிழ் பொண்ணாக இருக்கணும்னால தான் இவங்க காமிச்ச உடனே ப்ரொடக்ஷன் சைட்லையும் சரி எல்லாமே வந்து ஓகே நல்லா இருக்குனாச்சு. அதுக்கப்புறம் நான் நடந்துச்சு. அதனால நான் சூஸ் பண்ணதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒன்று அவனு விளையாட்டு சொன்னேன், நான் சூஸ் பண்ண வேற ஹீரோயின். ஏன்னா அந்த ஹீரோயின் பெரிய பட்ஜெட் கேட்டாங்க. அதுதான் நம்ம அவர் சார் வந்து நயன்தாரா தான் வேணும் அப்படின்னாரு. பப்பு சார் சரி ஏதாவது போய் சொல்றாங்க, நான் சமத்தா தான் கேட்டேன். இது சம்மந்தம் கேட்காம பாத்துக்கோங்க. தண்ணியில தான் கேட்டேன், பட் இந்த படத்துக்கு ஓகே இல்லாமன்றனால கண்டென்ட் போதுமா எல்லாமே கேட்கறோம். ஆனா எனக்கு பட் ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப டெடிகேட்டட், ரொம்ப ரொம்ப ஒர்க் ஆல்காலிக்னு சொல்லுவாங்களா? சரி தமிழ்லயே போயிருப்பா. வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேலை மும்முரமா செய்யக்கூடிய ஒருத்தவங்க. சரி எனக்கு ஷாலினி சோஸ் ஆப்ஷன் நான் பண்ணேன். அந்த ஷாலினி சோஸில் தான் அவங்க வந்து அறிமுகமானாங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் போயிடுவோம். அவங்க நம்ம ஏன்னா ஒரு டீம் க்ரூன்னு நம்ம அவங்கள பார்க்கறதுக்கு பதில் அவங்கள ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு டீம் சேர்த்துக்கிட்டா ஒர்க் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதான் ஒரு நான் டீமை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் ஃப்ரெண்ட்ஸை டீமாக மாற்றிக்கணும்னு நினச்சேன். ஸோ அது அப்போ தான் இந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியுன்றது என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் நான் உணர்ந்தது. அதனால ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட போயிட்டேன். ஆக்சுவலி அவங்க பற்றி இன்னும் ப்ளஸ் ஒன்று சொல்லணும்னா, நிறையா இப்போ புதுசாக இருக்கிறவங்க மாடலிங் பண்ணுறவங்களே நடிக்கணும்னா சம்பளமாக இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ணுற ஓன் காஸ்ட்யூமாக இருக்கட்டும், மேக்கப்பாக இருக்கட்டும், இதெல்லாம் இது பண்ணுங்கன்னுவாங்க. இவங்களோட பெரிய ப்ளஸ்ஸே அவங்களோட கொடுத்த சம்பளம் வெளியே நாங்கள் சொல்ல மாட்டோம், பட் ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு அவங்களோட ஓன் காஸ்ட்யூம், ஓன் மேக்கப் போட்டு அவங்க டெடிகேட்டான ஒரு வேலையை பண்ணாங்களே, அதுக்கு ஆமாம். ஆக்சுவலி அவங்க வந்து நல்லா நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கல, அவங்களுக்கு நடிக்க, ஏன்னா அவங்களுமே எனக்கு பர்சனலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ நான் நடிக்கலாம், எனக்கு ஆசை இல்லை ப்ரோ, நடிக்கலான்னு வராது ப்ரோ, அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் டீசர்லாம் பார்த்துட்டு அவங்க லிட்டரலி ஐயோ இது வந்து நான் நடிச்சிருக்கேனே இது எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அது என்னன்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி இவங்க நினைச்சிருந்தா அது பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி நடந்திருக்கும். பட் அதை தாண்டி அவங்க பண்றாங்கல்ல, அது அவங்களுடைய கெரியருக்கு அவங்க கொடுத்த ஒரு ப்ளஸ். அதாவது இன்னைக்கு வந்து ஒரு படமா ஒரு தியேட்டர்ல வந்து நிக்குது. அண்ட் அந்த வேர்ட் சொல்லியிருந்தீங்களா தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி, இந்த இஷ்யூ இப்போ ரீசெண்டாக நிறைய போயிட்டு தமிழ் நடிகைகளை ஹீரோயின் ஆக்கணும் அப்படிங்கிற விஷயம் பட் நீங்க ஆக்கிருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த காஸ்டியூம் ஐ மீன் இதில் வந்து காஸ்டியூம் அப்படிங்கிறத பேசியிருந்தீங்க, பட் ஆக்சுவலி பார்க்க நல்லா தான் இருக்குது. அதெல்லாம் எல்லாமே ஓன் காஸ்டியூம் தான் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், எனக்கும் சரி, எனக்கெல்லாம் வீட்டுக்கே வந்துட்டான். இவன் வீட்டுக்கு வந்து இந்த இஸ்திரி பண்ணுறதுக்கு அயன் பெட்டில் வருவாங்கல்ல, இது கசங்கி இருக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன், அந்த மாதிரி வந்து ஒரு 40-50 காஸ்டியூம் ஒரு 2 பெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களா, பெட்டியை நானே எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நெட்டு வந்துட்டான். எல்லா காஸ்டியூம் கொண்டு வந்து போட்டேன். என் வீட்டில் பீரோவில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து போட வச்சான். அண்ணா இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இது ஓகே, இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒன்று சொன்னான் பாருங்க. அந்த காஸ்டியூம் சொல்லி முடிச்சு வீட்டுக்கு கொடுத்தான். அண்ணே உங்கள்கிட்ட காஸ்டியூமுக்கு இன்னும் 4 படம் பண்ணலானே, 4 படம் காஸ்டியூம் நீங்க ரெடியா வச்சிருக்கீங்க. நம்ம பர்ச்சேஸ் போயிட்டு வந்தோம். ஸோ அந்த பர்ச்சேஸ்ல இருக்கிற கலர்ஸோட சார் கிட்ட யதார்த்தமா போய் பேசக்குள்ள அவங்கள்ட்ட இருந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. நம்ம பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி போவோம், நம்ம பர்ச்சேஸ்ன்னு சொல்லி போனோம், நமக்கு ஒரு பவுண்டரி லாக் இருக்கும். இந்த காஸ்டியூம்ஸ் இந்த பர்ச்சேஸ்க்குள்ள நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். நம்ம காஸ்டியூம் பர்ச்சேஸ் பண்ணோம், ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இங்கிட்ட இருந்த காஸ்டியூம் நல்லா இருக்குவே, நம்ம அதை எடுத்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இதை யோசிச்சேன், இன்டர்வியூக்கு இத்தனை காஸ்டியூம் சேஞ்ச் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் படமா பார்க்கும்போது இந்த எந்த கதை மீன் எந்த மொமெண்ட் சொல்லும் போது நீங்க ஓகே சொன்னீங்க கதையை அவர் உங்ககிட்ட சொல்லும் போது? ஆக்சுவலி எனக்கு ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ஒரு லிப் லாக் இருந்தது, அது சொன்னோடனே ஓகே. இல்ல நான் என் பாயிண்ட் யோசிக்கிறேன், அண்ணன் என் கையில தான் உங்க வாழ்க்கையே இருக்கு நான் சொன்னதால ஓகே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எனக்கு இந்த கதை கேட்கும் போது இட் வாஸ் லைக் ஒரு பையன் ஒரு பொண்ணை எவ்வளோ அழகாக லவ் பண்ணும். நீங்கள் ஈஸியாக ஒரு காமத்தை கிரியேட் பண்ணிடலாம், ஒரு ரொமான்ஸை கிரியேட் பண்ணிடலாம், ஒரு கிஸ் சீன் பண்ணிடலாம். பட் அது ஒரு நல்ல மூமெண்ட்டாக இருக்குல்ல, இவன் அந்த சீன்ஸை கரெக்டாக நல்ல மூமெண்ட்டாக அமைச்சிட்டான். இவளுக்காக இவன் சமைக்கிறது, அவளுக்காக அவன் சமைக்கிறது, வெயிட் பண்ணுறது. அது ஆக்சுவலி ரியலி அதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான், அடிப்பட்டதுனால தான் எழுதியிருக்கான மாதிரி அவன் இருக்கு லைஃப்பில். ஸோ அதனால அவன் அதை எழுதின வே ஆஃப் நரேஷன்ஸ் எனக்கு வந்து நரேஷன் தாண்டி எனக்கு அந்த கதை அதில் வந்து கரெக்டாக இருந்து அவன் எழுதி என்ன அதுக்கு வேணுமோ கொடுத்துட்டான். ஸோ அதை கொடுத்ததை தாண்டி நான் சொன்ன ஒரே விஷயம், இல்லைப்பா இவன் என்கிட்ட வரும்போது ரொம்ப சின்ன மீட்டரில் வந்தான், இங்கே யூடியூப்ல பண்ணணும் அப்படி பண்ணணும். நான் சொன்ன ஒரே விஷயம், நீ எப்பயுமே ஆசையை ரொம்ப சின்னதாக வச்சுக்காத. இது இவ்வளோ தூரம் பண்ணிட்டேன், ஒரு 70 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன், ஓகே ஆசை பெருசாக படு, தேட்டருக்கு ஆசைப்படு, தேட்டருக்கு போராடு, இப்படி தான் நான் அட்வைஸே பண்ணேன். ஸோ அப்போ ஏன் அட்வைஸ் பண்ணேன்னா, எனக்கு ஏன் அட்வைஸ் பண்ணலாம்னு தெரில. எனக்கு அட்வைஸ் பண்ணேன், அது நடந்த ஒரு விஷயம் பெருசாக யோசி, ஓடிடிக்கு யோசி, பெருசாக யோசி, எங்கே வேணாலும் போய் நிற்கலாம், நீயே அதை கிராப் பண்ணிக்கிற, நீயே இதில் தான் பண்ணுவேன், நீயே சொல்கிற, அது அந்த ப்ராடக்ட் முடிவு பண்ணுறான்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். ஸோ அதை தாண்டி நான் சொன்ன ஒரே விஷயம், அண்ணா இது உங்களுக்கு ஒரு சான்ஸாக இருக்கலாம், இது உங்களுக்கு ஒரு 10 நாள் கால்ஷீட்டாக இருக்கலாம், பட் எனக்கு இது ஒரு லைஃப்னு, இது ஒரு வாழ்க்கை, என்னைக்காக இருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னா. அவன் மறந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது மறக்கிறது மறக்கலன்ற தாண்டி அந்த கரெக்டாக கதை
அவன் பண்ணியிருக்கான், அதுக்கான ஒரு டெடிகேஷன் தான் நான் அதை கொடுத்தேன். ஸோ அதனால எண்ட் ஆஃப் தி டே டீம் ஒர்க். ஆமாம், இங்கே எல்லாம் காஸ்ட்ன்றது இங்கே யாருக்குமே கிடையாது. அது எல்லாமே டீம் ஒர்க் தான். படத்தோடைய எண்ட்லேயே நாங்கள் போட்டிருப்போம் ஃபிலிம் பே அரவிந்த் ராஜ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ அதனால தான் பாசிபிள் ஆச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ஒரு பவர், அது வார்த்தை கிடையாது, அது ஒரு பவர். கூட இருக்க டீம்லாம் பார்த்தீங்கன்னா காசுக்காகவோ பேட்டாக்காகலாம் வரமாட்டாங்க. இவன் அடிப்பான், திட்டுவான், அசிங்கமா கேட்பான். ஆள் பார்க்க தான் இப்படி இருப்பான். சரியான சூடு, மண்டை சூடு பிடிச்சக்காரன் அவன். நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் தான் மூஞ்சி காட்ட மாட்டான். முடியாது, காட்ட மாட்டான், இல்ல முடியாது, ஓடிட்டீங்கன்னா அதான் முடியாது. இவன் என்கிட்ட மட்டும் சார், ஆமா சார், வெளிய போட்டு பிடிப்பான். ஆள் பார்க்க டம்மியா இருப்பான். பிடிச்சி ஒரு 10 பேர் அசன் வச்சிருப்பான். அந்த ஃபர்ஸ்ட் 10 பேர் இப்போ அதை பண்றான், அதை பண்றான், போடணும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆளு. ஆனா என்னன்னா, அது ஏன் நான் இப்ப நான் மிகைப்படுத்தி சொல்றேன்னா, அவன் திட்டினாலும் அவன் வந்து என்னதான் பண்ணாலும் கூட ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல இவனை நம்பி. என்னன்னா அது சினிமாவை நம்பி இருக்காங்கல்ல. அப்படி ஒரு கேங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு கூட ஒரு செட்டு கிடைக்க கஷ்டம். காசு கொடுத்தா நீங்க 10 பேர் ஹையர் பண்ணிடலாம், காசு கொடுத்தா 10 பேரை நீங்க வாங்கிடலாம். பட் உண்மையான அவன் என் ஃப்ரெண்டு பண்றான், இல்லை என் அண்ணன் பண்றான், என் கூட நாளைக்கு படம் பண்றான், அவங்க நான் நிக்கிறாங்கல்ல, அது இவன் அதுல பெஸ்ட். அதே மாதிரி தான் அவரு ஒரே ஒரு சான்ஸ், நல்ல சான்ஸாக கிடைச்சிச்சு. நான் சொல்லிடுறேன், ஒருத்தரோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். படத்தில் வந்து 1 man ஷோனா அது பப்பு ப்ரோ தான். ஸோ அவர் யாருமே பீட் பண்ண முடியாது. ஆஃப்டர் படம் முடிச்சதுக்கப்புறம் 1 man ஷோன்னா அது என்னோட எடிட்டர் சித்தார்த்துன்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு எடிட்டரால ஒரு படத்தை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு ஃப்ரெண்டால ஒரு படத்தை காப்பாற்ற முடியும். அந்த ஃப்ரெண்ட் வந்து எடிட்டரா டெக்னீஷியன் எனக்கு கிடைச்சது பெரிய பிளஸிங். நிறைய காப்பாத்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த படத்தை மக்கள் தான் காப்பாத்தணும். ஆக்சுவலி எப்படி வந்து இந்த படத்தை வந்து சொல்ற மாதிரி எடிட்டர் காப்பாத்தினாரோ 1 man ஷோவோ, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டை, நல்ல ஒரு சமையலை நீங்க வெளியே வாசமா பிரசன்ட் பண்றதா ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் 1 man ஷோ வந்து சார் மட்டும் தான் ஹீரோ. வந்து நான் கிடையாது, இவன் எடுத்துட்டான், இவன் எழுதிட்டான், நான் அடிச்சுட்டேன், முடிஞ்சிடுச்சு. பட் அதை வந்து லிட்டரலி தாம் படமா எடுத்து டெய்லி 10-20 வாட்டி இந்த மூஞ்சியவே பார்த்து என்னையே பார்த்து அது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து பேம்ப்ளேட் கொடுத்து எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மனசார அழகா. இப்பயுமே என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, ப்ரோ நான் சார் அந்த படம் வந்து லாபத்துக்காக நஷ்டத்துக்காக, இந்த படம் நஷ்டமே ஆனாலும் எனக்கு தேவையே இல்லை சார், எனக்கு காசு வேணாம் சார், நான் காசுக்கு பண்ணல சார், எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் பண்றேன் சார். இந்த மாதிரி ஒரு மனுஷன் கிடைக்கிறதுக்கு நம்ம எங்கேயோ கொடுப்பன ஏதோ பண்ண ஒரு வரம் தான். ஆனா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து இப்போ தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுற ஆட்களா தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து இப்போ வரக்கூடிய டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப லோ பட்ஜெட் ஸ்டோரி எடுத்துட்டு வந்தாலுமே அவங்களுக்கு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சினிமால என்ன ஒரு சாபம் இருக்குன்னா, நல்ல திறமையா இருப்பான், நல்ல திறமையான டைரக்டர் இருப்பாங்க, அவங்க ப்ரொடியூசர் இருக்க மாட்டாங்க. இந்த உப்மா படம் பண்ற டைரக்டர் உப்மா படம் படம் எடுக்க வர மாட்டாங்க. இந்த படம் எடுக்கிறேன்ற பேர்ல ஆபீஸ் போட்டு படம் எடுக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க, காசை வேஸ்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் ப்ரொடியூசர் ரெடியா இருப்பாங்க. உண்மையா திறமையா ஒருத்தன் வாழ்க்கையே விட்டுட்டு, லைஃபே விட்டுட்டு, ஒரு 10-100 கதையை ரெடியா எழுதி வச்சுக்கிட்டு ஒருத்தர் வரமாட்டாரன்றவங்களுக்கு ப்ரொடியூசர் இல்லாம இருக்கும். அது என்னன்னா சினிமாவோட சாபம் கிடையாது. சினிமா என்னைக்குமே உங்களுக்கு என்ன கொடுத்துட்டே இருக்குன்னா, நீ போராடு, நீ கஷ்டப்படு. அப்பதான் நீங்க உடனே நீங்க காசு பார்த்துட்டீங்க, அந்த சின்ன டைரக்டர் மிஸ்யூஸ் பண்ணிட்டு அந்த ஒரு காசு சம்பாரிச்சு போயிட்டாருன்னா அந்த ஒரு படத்தோட ஒரு காணாம போயிடுவார். ஆனா நீங்க அந்த உழைப்பா, ஹார்ட் ஒர்க்கா, காசை பார்க்காம அந்த சினிமாக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா அந்த சினிமா நீங்க சாகிறதுக்கு அது உண்மையா இருக்கும். அது கற்றுக் கொடுக்கறது தான் அந்த ப்ராசஸ் கொடுக்குமே ஒழிய. ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் இப்போ நான் பட்ட கஷ்டம், நான் கொஞ்சம் எவ்வளோ வருஷங்கள் பட்ட கஷ்டம், இவன் பல வருஷம் பட்ட கஷ்டம், அதுவோடைய கர்மா, அதுவோடைய குட்டோடைய பிளஸ்ஸிங்ஸ் தான் இவர் வந்திருக்காரு. ஸோ இவருக்கு இது ஃபர்ஸ்ட் படமா இருந்தாலும் இதை அவர் ஃபர்ஸ்ட் படமா பார்க்காம, ஒரு சின்ன படமா பார்க்காம, புது பையன் எதுவுமே பார்க்காம அவர் இறங்கி ஒரு 100வது படத்துல என்ன பண்ணுவாரோ அதுதான் இப்பயுமே பண்றாரு. 100வது படத்துக்கும் இதே தான் பண்ணுவார், இதை விட எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவார் அவருடைய. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை கரெக்டாக அதை பார்த்ததுனால தான் அந்த ப்ராடக்ட் கரெக்டாக அந்த இடத்துல லான்ச் ஆகி நிற்கிது. இப்போ வந்து சினிமா வந்து பிஸ்னஸ் ஆகி அதனால படங்கள் நல்லா சார் வந்து ப்ரொடியூசரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. உண்மையாக சொல்ல போனால் காசு திருப்பி வராது அப்படின்றத பற்றி அவங்க மைண்டே பண்ணல. இன்ன வரைக்கும் அந்த ஒரு வார்த்தையை பற்றி அவங்க பேசுனதே கிடையாது. காசு வருமா வராதா, அவங்க ப்ரெஷர் ஆனதை பற்றி சார் ஒரு நாள் கூட பேசுனதே கிடையாது. ப்ராசஸை நம்புறாங்க. ஸோ தெருவா பேம்ப்ளெட் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் இறங்கி வேலை செய்கிறாங்க. யாருடைய வெற்றிக்காகனா ஒரு குழுவுடைய வெற்றிக்காக. பல பேருடைய உழைப்பு இதில் இருக்குது, இது என் கையில் இருக்குது, என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லி அங்கே எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்காரு. அவரோட ஸ்பீட் எங்களால் மேட்ச் பண்ண முடியும். ஆக்சுவலி ப்ரொடியூசராக ஜெயிக்கிறத விட இவர் நல்ல ஹியூமனா எனக்கு ஜெயிச்சுது. ஆக்சுவலி இஸ் எ குட் ஹியூமன். அதுதான் நான் ப்ரொடியூசரு, ப்ரொடக்ஷனு, காசு, பணம், பவர், பதவியெல்லாம் நம்மளோட மேலே தூக்கிட்டு போகவே மாட்டோம். நம்ம என்னவா இந்த உலகத்தில் வாழ்றோம்னு தூக்கிட்டு போவோம். ஸோ ஆஸ் அ ஹியூமனா இவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த இவரோட நல்ல மனசுக்காக தான் இந்த அளவுக்கு இது நடக்குதுன்னு நான். காசு இருந்தால் எல்லாருனாலையும் இங்கே படம் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். காசு இருந்தால் படம் பண்ணவே முடியாது. காசை தாண்டி உங்களுக்கு சினிமாவா ஒன்று போடும்ல, ரொம்ப ட்ரை பண்றான்டா, இந்தாடா வச்சுக்கோடா அப்படின்னு நடந்தது தான். ஸோ அதனால இஸ் எ ஜெம், குட் சோல்ன்றதுனால தான் இவ்வளோ தூரம் வந்து ஹானஸ்டா சொல்லியிருக்கேன் சார். ஆக்சுவலாக சார் உண்மையாக இதில் நான் என்னோட கருத்து சொல்ல வேண்டிய விஷயம், அவங்க 2 பேர் என்ன மாற்றி சொன்னாங்க. இது இந்த அளவுக்கு நம்ம வேலையை தான் சார் செய்கிறோம், நம்ம வந்து பலனை எதிர்பார்க்கல.
நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்ருக்கோம். பட் ஆனால் இதில் ஒரு இந்த இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஒரு மிகவும் முக்கியமான பங்கு வந்து டைரக்டர் வந்து அவருடைய கதையை வந்து இயக்குறதுல அதெல்லாம் இருக்கார். ஆனால் ஒரு நடிகனா வந்து ஒரு நம்ம பப்பு சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடைநிலை ஊழியர் வரைக்கும் ரொம்ப அன்பாக இருப்பார். இது நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இது ஏன் அந்த கடைநிலை ஊழியர் வரைக்கும்னா, ஒரு யாருன்னே தெரியாதவங்க அந்த செட்டுக்கு புதுசாக வந்திருக்காங்க, ஒரு லைட்டில் வேற ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, அசிஸ்டன்ஸாக இருக்காங்க, ஹாய் தம்பி பாராச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேஷுவலாக இருப்பார். ஸோ அவருடைய நேரங்கள் முடிஞ்சதுக்கப்புறம், அவருடைய ஷாட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ரெஸ்ட் எடுக்க மாட்டார். டைரக்டருக்கு அவர் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரியே கூடவே நின்று இது இப்படி பண்ணலாங்க, இல்லை இப்படி பண்ணலாம், இல்லைப்பா மறுபடியும் நானே நடிக்கிறேன்ப்பா, இந்த சீனை நடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள் அவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஒரு அதாப்பட்டதுங்க, ஒரு சின்ன படங்களில் சின்ன சம்பளம், மிகப்பெரிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது, ப்ரொடக்ஷன் சைடில் பெரிய காரு, பெரிய ஆடம்பரம், அவர் கேட்குற மாதிரியான ஒரு பெரிய சாப்பாடுகள் அது மாதிரி எதுவும் இல்லை. இருக்கக்கூடியது எல்லாம் இருக்கிறது என்ன எல்லாரும் சாப்பிட்றோமோ அதே தான் அவரும் சாப்பிடுவார். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சு, சரி இவங்க படம் பண்ணுறாங்க, நம்ம அவங்கள எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு ப்ரொடியூசர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது சார். அதில் வந்து அவர் ரொம்ப கிளியராக இருப்பார். எந்த ஒரு ஓகே நம்மளுடைய பட்ஜெட்டுக்குள்ளே படம் பண்ணுறோமா சார், என்ன வேணாலும், இன்றைக்கி என்ன சார் பொங்கலா நானும் சாப்பிட்றேன் சார், நான் இன்றைக்கி என்ன புள்ளிய வரேன் நானும் சாப்பிட்றேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்செப்டோட எல்லாருமே சமம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் நம்ம ஹீரோ. அவர் படத்துல மட்டும் இல்ல, நிஜத்திலயுமே ஹீரோ தான். எங்க சின்ன சிவகார்த்திகேயனுக்கு உங்க சேனல் சார்பா ஒரு பெரிய விசில் ஒண்ணு போடுங்க. எனக்கு எல்லா இன்டர்வியூலயும் எனக்கு அடிவேறு பிடிச்சிருந்தது. ஏன் அவரை சின்ன சிவகார்த்திகேயன் சொல்றேன்னா, இன்னைக்கு சிவகார்த்திகேயன் சாரோட பிறந்தநாள். அவரை நான் குட்டி தனுஷன் கூட சொல்லியிருக்கலாம். ஏன் அதை நான் சொல்லாம சிவகார்த்திகேயன் சொல்றேன்னா, அவர் வந்து கொஞ்சம் அந்த நம்ம ஒரு பாருங்களேன், படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்குன்னு வந்து சார் அவர் மிமிக்ரி பண்ணி வச்சிருக்காரா, இமிடேட் பண்ணிருக்காரான்னு கேட்டுறாதீங்க. அப்படி இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்டா வச்சிருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சார் எஸ்கே சாரோட பிளஸ் என்ன சார், சின்ன குழந்தையில இருந்து ஒரு அதாப்பட்டது ஒரு பியூட்டில இருந்து பாட்டி வரைக்கும் எங்கேஜா வச்சுக்கிறது தான் எஸ்கே சார். ஸோ அதே மாதிரி தான் அவரு. இவர் 4 வயசு பையனை கேட்டீங்கன்னா இவர் பேர் சொல்லுவான், இவரை பார்த்தா விசில் அடிப்பான். அதே மாதிரி எங்க அப்பா 87 வயசு, ப்ரொடியூசர் ஆஃப் திஸ் மூவி, நான் கோ ப்ரொடியூசர் தான். அவரும் படத்தை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் குட் மூவிடா அப்படிங்கிறாங்க. சரி, அதுதான் சார் வேணும். நம்ம எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸுமே இந்த படத்தை வந்து அதாப்பட்டது ஒரு ஏதோ ஒரு கிஸ் அடிக்கிற சீன், குழந்தை கண்ணை மூடுறதை விட்டுட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம தவிர்த்து எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரைட் ஃப்ரம் 4 up to 70-80 இயர்ஸ் வரைக்கும் எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு படத்தை பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். அதில் நடிப்பை கொடுக்குறதுன்றது பெரிய விஷயம். அந்த இடத்துல எனக்கு ஹீரோ வந்து என்னுடைய மிகப்பெரிய பலம்னு சொல்லுவேன். இன்னைக்கு ப்ரமோஷன் சார், எத்தனை ஹீரோ சார், நிறைய பேர் வந்து அவங்களோட ஷூட்டிங்ஸ்லாம் இருந்ததுன்னா கேன்சல் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் மாற்றணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. எல்லாரையும் நான் சொல்லலை சார், அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு அவருடைய ஷெட்யூல் இருந்தாலும் கூட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த ஷூட்டிங்லேயும் சார் இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் வேணும்னு கேட்டு பெரிய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அதுல இருந்து நமக்காக அந்த வாய்ப்பு கொடுத்து வந்து பண்றாங்க இல்லையா, அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு யூ பப்பு சார். அதே மாதிரி எங்க டைரக்டர் சார், என்ன சார் ராத்திரி இன்னைக்கு நேற்று நைட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது, ஒரு 10 மணி இருக்குமா சார், நான் உங்களுக்கு 10 மணிக்கு வரட்ட ஒரு 10 மணி போல ஃபோன் அடிக்கிறேன். சார் நம்ம பேம்ப்ளெட் நம்ம கொடுத்துட்ருக்கோம், காலி ஆயிடுச்சுன்னா சார் எக்ஸ்ட்ராவாக போடலாமா சார், அங்கே கட்டலாமா சார், சார் தாராளமாக கட்டுங்க சார், ஒரு 10 கொடுங்க சார், நான் என் வீட்டில் எடுத்துகிட்டு போய் வீட்டு பக்கத்தில் நானே கட்டுறேன் சார். எந்த ஹீரோ சொல்லுவாங்க, ஒரு கம்மை ஏறி ஒரு 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 2க்கு 1ன்ற ஒரு சின்ன ஒரு சின்ன போஸ்ட் மாதிரி இருக்கிறத அதை எடுத்துகிட்டு போய் கம்பமாக கட்டணுன்றது இட்ஸ் நாட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தி ஹீரோ. ஸோ அவர் முன் வராரு. அதே மாதிரி எங்கள் டைரக்டர் எடுத்தீங்கன்னா ராத்திரி 10 மணிக்கு கேட்குறேன், சார் பேம்ப்ளெட் தீர்ந்துருச்சு என்ன சார் பண்ணலாம், வாங்கலாமா சார் அப்படின்னா, சார் போடுவோம் சார் ஒரு 40,000 ஹேண்ட்பிட். இன்னை வரைக்கும் சென்னை முழுக்க 1 லட்சம் ஹேண்ட்பிட் கொடுத்துருக்கோம் சார். எந்த படத்துக்குமே பண்ணாத ஒரு விஷயம். கையில் தெருவா ஒரு நகைக்கடை விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க, ஆனால் திரைப்படத்தோட விளம்பரத்துக்காக ஹேண்ட்பிட் கொடுத்து கொண்டு வரும் மக்களை. சின்ன படங்களை மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை தான். ஸோ எங்களோட டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தலையோட படமும் தளபதியோட படமும் வர மாதிரி இருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு எங்களுடைய அன்பான வேண்டுகோள், அந்த படங்கள் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு வாய்ப்பு இருக்கும்போது எங்கள் படத்தையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. தளபதியும் நீங்கள் எப்படி வந்து ஒரு அட்மையர் பண்ணி ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ரசிக்கிறீங்களோ அதே மாதிரி எங்கள் ஹீரோவும் ரொம்ப சிம்பிளான ஒரு நபர் தான். அவருக்கும் அவருடைய படத்துக்கும் உங்களுடைய பேராதரவை கொடுக்கணும்னு உங்க யூடியூப் சேனல் வாயிலா நான் ரொம்ப பணிவா கேட்டுக்கிறேன் சார். எல்லாரும் மாத்தி புகழ்றத பார்க்க கேட்க நல்லா இருக்கு. கண்டென்ட் ஏதாச்சும் அடுத்த படத்துல நீங்க வாங்க சார், நீங்க வந்து நடிங்க சார், நீங்க நடிக்கும் போது எங்க டீமை பார்த்து நீங்களே எங்களை புகழ்றீங்க. நான் ரெடி தான். ஆனா இப்போ வந்து இந்த படத்தை வந்து 90s பையன் 2K கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் இந்த மாதிரியான ஸ்டோரி யூடியூப்லயே நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க. பட் அதுல இருந்து இதுல என்ன டிஃப்ரெண்டா இருக்குன்னு எனக்கு பளிச்சுன்னு சொல்ல போனால் டைட்டில் சார், டைட்டிலே ஒன்று சொல்லியிருக்கல, டோலி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் சார் இந்த படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். ஸோ அந்த டாலி அப்படின்றதுக்கு 2 பொருள் இருக்குது. அது டாலியா டோலி, நீங்கள் சொன்னதே கரெக்டு தான். அது டாலி டோலி ரெண்டுமே அதனுடைய இருக்கும். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சார் இந்த படத்தில் நான் யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக பார்க்குறேன். கண்டிப்பாக இந்த படம் வந்து 1000 படத்தை ரெசிம்பிள் பண்ண மாதிரி இருக்காது. மையக்கரு சீன் இருக்கலாம், சீக்வன்ஸ் இருக்கலாம், அதெல்லாமே இருக்கலாம்.
ஆனால் மையகர் வந்து இது எங்கேயோ பார்த்துருக்குமே இந்த படம், இது அங்கே இருக்கு, இது அங்கே இருக்கு, கொரியன் மூவியில் நான் பார்த்து அந்த மாதிரி இருக்காது. நான் ஏன் இருக்காதுன்னு சொல்லலாம், இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படி சொல்லிக்கிறேன் சேஃப்டியாக. ஏன்னா நான் எழுதினேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர்கிட்ட நான் சொன்னேன், அவங்க யாருக்குமே எந்த படமும் ரிசம்பிள் ஆகலை. அந்த 10 பேர் ஒரு ஆளுக்கு 1000 படம் பார்த்துருக்கலாம் அவங்க வாழ்க்கையில். ஸோ அது வந்து கவர் ஆகலை. ஸோ அது நான் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கேன், ஒரு படம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த படத்துல வந்து இப்போ லவ் படம் அப்படிங்கும்போது மியூசிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ மியூசிக்கை பற்றி சொல்லுங்க, எப்படி வந்திருக்கு, அண்ட் இப்போ சாங்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அதெல்லாம் பற்றி சொல்லுங்க. ஃபாசில்ன்ற ஒரு மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், இது வந்து இது க்ரூ கிடையாது, இது ஃப்ரெண்ட்ஸ் டீம். சார் ஆளுக்கும் மியூசிக்கும் சம்மந்தமே இருக்காது சார். தலைவன் வந்து அந்த கீபோர்டில் வர ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தான் இருப்பார் ஆள் பார்க்கறதுக்கு, ஆனால் வந்து பின்னி எடுத்திருப்பாரு. என்னை விட்டும் நீயும் போகாத அப்படின்னு ஒரு சாங்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாரு. அதில் சார் அவரோட இசையமைப்புக்கு ஏற்ற மாதிரி பாடிய பாடகர்கள், அதை தாண்டி வந்து லிரிக் எழுதின எங்கள் வெற்றி செல்வன் சார், அரவிந்த் சாரும் இன்னொரு பாட்டை எழுதியிருப்பாரு. அதுக்கு நடுவில் வந்து அந்த படம் வந்து சார் அந்த ஒரு பிளாக்ல அந்த பாட்டு வரும். அந்த பாட்டு முடியும் போது ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டு, என்னை விட்டு நீயும் போகாதடி இதயம் வலி தாங்காதடி அப்படின்னு அந்த மியூசிக் முடியும் போது அவர் விழுவார். அந்த இடத்துல கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் உண்மையாக லவ்வை நேசிக்கிற ஒவ்வொருத்தரும் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. படத்தில் ரொமான்ஸ் சீன் இருக்கா? அதில் அவர் எப்படி பண்ணியிருக்காரு நீங்கள் சொல்லுங்கள். டைரக்டர் அவர்கிட்ட கேட்க முடியாது, நீங்கள் சொல்லுங்கள். இது ரொமான்ஸ் சீன் இருக்குது, ஆனால் இந்த கதைக்குன்னு சொல்லி ஒரு தேவையான அளவுக்கு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. ஏன்னா இது லவ் படம்ன்றதை விட ஆஃப்டர் மேரேஜ் படம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற படம். ஸோ அதனால் அதுக்கு என்ன தேவையோ அது ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொமான்ஸாக ரொம்ப இதோ சொல்லிட்டு என்ன சொல்கிறது, அவருடைய ரொமான்ஸ் தாண்டி அவருடைய இன்னொரு முகம் இந்த படத்தில் வந்திருக்கு, ஒரு எமோஷன் அப்படின்றது. அந்த சாங்லேயே நான் பார்த்தேன், ஹார்ட் கோர் எமோஷனை சூப்பராக கேரி பண்ணியிருக்காங்க. நான் தான் சொன்னல 1 man ஷோன்னு சொல்லி. ஸோ அது நீங்கள் படம் பார்க்கக்குள்ள ஆமாம் இந்த படத்தை காப்பாற்றுனதே பப்பு தான் சொல்லி நீங்கள் இன்னொரு இன்டர்வியூ எடுப்பீங்க. படம் வந்து நிச்சயமாக உங்கள் க்ரூவோட வந்து பாருங்கள், ஒவ்வொருத்தருமே ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு படம் சார். அதாப்பட்டது ஒரு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், இப்போ ஜென்சி இதுதானே சார் இது, அந்த ஜென்சி 2K கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன எல்லாருமே சொல்லுவோம்னா, அவங்கள்ட்ட பொறுப்பு இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, அவங்க லவ்வை பெருசாக வேல்யூ பண்ணல, இப்படியான விமர்சனங்கள் தான் நம்ம கடந்து வந்திருப்போம். அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த படம் இருக்கும். காதல் எந்த காலத்துலையுமே காதல் தான் சார், அதோடைய மாடுலேஷன் வேற. லவ் இஸ் ஸோ ஸ்வீட்டுங்கிறதும் லவ் இஸ் ஸோ பெயின்ஃபுல்லுங்கிறதும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கன்வே பண்ணியிருப்பாரு. அதை வந்து அந்த எமோஷன்ஸ் அவர் கேரி ஃபார்வர்ட் பண்ண விதத்தில் உண்மையாக பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலங்க படம் நடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் பார்த்தது வேற, பட் நடித்த பின்னாடி அதை வந்து ஒரு ஃபேமிலியோட போகும்போது 2-3 இடங்களில் நான்லாம் உண்மையாக அழுதங்க. அதாப்பட்டது நம்ம எல்லாருமே அந்த வழிகள் கடந்து தான் வந்திருப்போம் வாழ்க்கையில். அந்த வழிகளை தத்ரூபமாங்க ஒரு நடிப்புன்னு இல்லாமல் அந்த இடத்துல உண்மையாக தான் வந்து ஒரு அந்த லவ்னால பாதிக்கப்பட்ட ஒரு பையன் எப்படி இருப்பான் டில் கிளைமேக்ஸ் சார். டில் கிளைமேக்ஸ் வாட் எவர் இட் இஸ் சார், ஃப்ரம் தி பிகினிங் டில் கிளைமேக்ஸ் யூ வில் சிட், யூ வில் லாஃப், யூ வில் க்ரை அண்ட் யூ வில் என்ஜாய். இயக்குனருக்கும் ஹீரோவுக்கும் நிறைய சில மோதல்கள் இருந்தாலும் யாரையுமே கெடுக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கிடையாது. 2 பேருமே மாற்றி ஏதாவது ஒரு இடத்துல இவர் ஒரு காரசாரமாக பேசும்போது அவர் வந்து அப்படியே காரசாரமாக பேசுவார், நம்ம உட்காந்து பேசாமல் பர்கர் சாப்பிட்டு அழகாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதான். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடிப்பில் இவர் வந்து ஒரு அந்த ஸ்டைலை வெளிப்படுத்தியிருப்பார். ரஜினி சாரோடைய பேட்டர்னில் ஒரு ஸ்டைல் கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி கலை ரசனையில் அவர் வந்து கமல் சார் மாதிரி சில அவருடைய சஜஷன்ஸ் சொல்லுவார். கலந்த கலவைன்னு சொல்லுவார் சார். 2 இல்லை சார், அவருக்கு ஆக்சுவலான பேர் ஆறுமுகம் சார். அது என்ன முகம்னு கேட்குறீங்களா? ஒரு ரஜினி, ஒரு கமல், ஒரு அஜித், ஒரு விஜய், ஒரு தனுஷ், ஒரு சிவகார்த்திகேயன், இத்தனையும் சேர்ந்த கலவை தான் எங்கள் ஹீரோ பப்பு. திரும்பி உட்காந்துக்கிறேன். நிதர்சனமான விஷயம். சார் படத்துக்கு ரசிகர் இருக்காங்க, கமல் சார் படத்துக்கு ரசிகர் இருக்காங்க, நம்ம விக்ரம் சார் படத்துக்கு, சூர்யா சார் படத்துக்கு, ஒவ்வொரு சார் நம்ம இவர் விஜய் சார் படத்துக்கு எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்காங்க. அதுக்குன்னு அவங்க யாருமே அடுத்த நடிகர்களுடைய படத்தை பார்க்கறது இல்லையே, எல்லாத்தையுமே ஆதரிக்க தானே செய்யறாங்க. மக்கள் வந்து சார் எந்த ரசிகருமே வந்து தன்னுடைய தலைவனா பாக்குறாங்க. அதுக்குன்னு வந்து அடுத்தவங்களை வந்து ரொம்ப கீழ்த்தரமா யாரும் பாக்குறது இல்லை. எல்லாரு மேலேயும் ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவருடைய படத்துக்கு நம்ம படத்துக்கு பேராதரவு கொடுத்து நம்ம படத்தை பார்க்கணுன்றதான் நாங்க விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். ஏன்னா எந்த ஒரு நல்ல கண்டென்ட்டும் மக்கள்கிட்ட போய் சேரணும் சார். இது வந்து உண்மையா ஒரு நல்ல கண்டென்ட் மோர் தேன் சார். இதுல இத்தனை பேரோட வாழ்க்கை இருக்கு சார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுல ஒர்க் பண்ண கடைகோடி தொண்டன் வரைக்கும் ஒவ்வொரு படத்தை வந்து பார்த்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் சில பேர் நிறைய ஈஸியாக விமர்சனம் பண்ணிடுறாங்க. இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, குப்பையாக இருக்குன்னு. அவங்க அந்த படம் எடுத்தால் தான் சார் அந்த வழி தெரியும். ஒரு படத்தில் இதில் வந்து ஒரு நடித்தவங்களுடைய வாழ்க்கையை தாண்டி கடைசியில் லைட்டு பிடிக்கிற லைட் மேன்ல இருந்து அவங்கள தாண்டி எல்லாத்தையும் முடிச்சு ப்ரொடக்ஷனில் பாத்திரம் கழுவுறவங்க வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையும் இதில் இருக்குது. ஸோ இதை எல்லாரும் ஒருத்தர் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து
அந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த படம் என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலாமே அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸோட போய் பார்த்தாங்கன்னா நிச்சயமா எங்க படம் வெற்றி பெறும். இதே உங்க சேனல்ல எங்களை நீங்க ஒரு அடுத்த இன்டர்வியூக்கும் கூப்பிடுவீங்கன்னு நாங்க நம்புறோம். அந்த படம் வெற்றி படமா கண்டிப்பா அமையும். நீங்க மட்டும் தான் பேசுவீங்க நான் வந்தேன், ஆனா எல்லாருமே சூப்பரா பேசிட்டு இருக்கீங்க. அண்ட் ப்ரோ நீங்க வந்து பார்க்கும்போது ஒரு ரியாலிட்டி ஷோ, அதுக்கப்புறமா வந்து சீரியல், அண்ட் தென் ஓடிடி வெப் சீரிஸ்னு சொல்லிட்டு இப்போ வந்து தியேட்டர்ல ஹீரோவா எப்படி இருக்கு இந்த மொமெண்ட்? நான் பிகினிங்ல ஒரு ஏதோ ஒரு சின்ன லோக்கல் சேனல்ல ஒரு விஜேவா ஒரு 150 ரூபா 100 ரூபாய்க்கு சம்பளம் வாங்கும் போதும் 50 ரூபாய் சம்பளம் வாங்கும் போதும் நான் எதுவுமே பிளான் பண்ணல. எனக்கு அப்போ அது பெரிய மிகையா இருந்துச்சு. அப்போ எனக்கு என்ன ஆசைனா, இப்போ நான் இப்போ வாங்குற ஒரு 150 ரூபா 200 ரூபாயை நான் கரெக்டாக பொறுப்பாக நிறைய சம்பாதிக்கணும், நிறையா அடுத்தடுத்து சேனல் பண்ணணும். ஒரே டைமில் ஒரு 20 சேனல் கிட்ட இந்த மாதிரி இதே ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் ஆங்கர்ஸும் நானே உட்காந்துருப்பேன், செலிபிரிட்டி உட்காந்துருப்பாங்க, கேமராமேன்ஸ் மட்டும் மாறிட்டு இருப்பாங்க. ஏன்னா எனக்கு நான் கிட்டத்தட்ட 5 சேனல் 6 சேனலுக்கு ஒரே இடத்துல இன்டர்வியூ போவேன். ஏன்னா இங்கே 100 ரூபா, இங்கே 100 ரூபா, இங்கே 50 ரூபா, இங்கே 100 ரூபா, அவ்வளோதான். எனக்கு காசுக்காக இல்லை, எனக்கு பிடிக்கும் 4 சேனல் மூஞ்சி தெரியட்டும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அப்போ நான் எதிர்பார்க்கல நான் வந்து ஃபஸ்ட்டு விஜய் டிவி வருமானன்றது. எனக்கு அது கனவுக்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஸோ எதுவுமே என் லைஃப்பில் நான் பிளான் பண்ணது கிடையாது. நான் பண்ணுற ஒரே ஒரு பிளான் ப்ரேயர்ஸ் மட்டும்தான். அந்த ப்ரேயர் தான் எல்லா பிளானையும் கொடுக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரேயர்ஸ் தான் எல்லா பிளானையும் அமைக்குது. ஸோ அதனால் எனக்கு இது பண்ணால் இது பண்ணிடலாம். விஜய் டிவிக்கு அப்புறம் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தனுஷ் சார் கூப்பிட்டாரு, அப்போ சிவகார்த்திகேயன் இப்படின்ற ஒரு சீன் நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்படின்னா இப்படி அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் எந்த ஒரு இதுக்கு நான் விஜய் டிவி நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது சொன்ன எல்லாரும் ஒரே வார்த்தை, இவங்க அப்பா ஏதோ அரசியல்வாதி போல, இவங்க அப்பா பெரிய ப்ரொடியூசர் போல, இவங்க அப்பா விஜய் டிவியில் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கார் போல, அதனால அந்த பையனை கொடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. எங்கள் அப்பாவுக்கும் விஜய் டிவிக்கும் சினிமாக்கும் அரசியலுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர் ஒரு நார்மலான ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர், அவ்வளோதான். ஸோ அதை ஏன் வெளியே அப்படி நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தர் வெளியே வந்துட்டானா ஈஸியாக அவனை ஜட்ஜ் பண்ணிடுறோம், ஈஸியாக அவனை நம்ம வந்து பின் பண்ணிடுறோம், இப்படி வந்துட்டான் வந்துட்டான்லன்னு. ஆனால் நம்ம அதை கமெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு நம்மளும் அது வரதுக்கு வேலை பார்த்தோம்னா எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக நம்ம வந்து ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணுறதோ ஒருத்தர் ஹர்ட் பண்ணுறதோ இங்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது பண்ணாமல் இருந்தாலும் லைஃப் நல்லாயிருக்கும் தான் நான் நம்புவேன். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ பிளான், இட்ஸ் காட்ஸ் பிளான். அதனால எனக்கு இது எப்படி இருக்குது, இதை நீங்கள் கிரியேட் பண்ணிங்களா உங்கள் திறமைனால, அந்த ஒரு டேஷுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. திறமை கிரமெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது, இங்கே எல்லாமே பிளான்டு தான். ஸோ அதனால போயிட்டுருக்கு. இப்போதைக்கு இருக்கிற மைண்டில் ஒரு பெரிய கான்ஷியஸ் என்னன்னா, இதை நம்ம பண்ணிட்டோம், இது எந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், எப்படி இருக்க போகுது. ஸோ அடுத்த பிளான் கடவுள் கீழே இருக்குது, இவ்வளோதான். அண்ட் இந்த படத்துக்கு ஹீரோயின் அவர் சூஸ் பண்ணதா சொன்னாங்க. இப்போ அடுத்த படம் பப்பு பண்ணுறதா இருந்தால் எந்த ஹீரோயின் அப்படிங்கிறதுக்கு ஒரு திஸ் ஆர் தட் இருக்கு, பதில் சொல்லிடுங்க. அது அவர் தான் சொல்லணுமா சார்? நான் ஓகே ப்ளீஸ் ப்ளீஸ் இல்லை இப்போவாச்சும் அவர் சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸ்ரீலீலாவா இல்லை அனஸ்வராவா? ரெண்டுமே வரக்கூடாதா? இன்னும் நிறைய இருக்கு. அப்பா 10 ஸ்ரீலா வந்து இதுல வந்தவங்க, பரசக்தியில வந்தவங்க. அனஸ்வரா வந்து வித்லவ். பரசக்தி ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலா. ஸ்ரீலீலாவா மமிதா பைஜுவா? மமிதா பைஜு. மமிதா பைஜுவா கல்யாணி பிரியதர்ஷனா? கல்யாணி. அவங்க கல்யாணியா பூஜா ஹிடியாவா? சார் கல்யாணியா போதும். மோனிகா கல்யாணியா கல்யாணியா கைடு லோகரா? தலைவன். எனக்கு பதில் தெரியும், ஆனா அது எப்படி சொல்ல போறாருன்னு தான் தெரியல. இந்த டிராகன் படத்துல வந்து அவங்களே கைடு லோகரா சாய் பல்லவியா? சாய் பல்லவி. இதுக்கப்புறம் சாய் பல்லவியா வேணா கடைசி ஆப்ஷன் தரேன். சாய் பல்லவியா இல்ல அனுபவமா போயிருங்க? சாய் பல்லவி. சாய் பல்லவி அப்படி இல்ல, அது அனுபவ ஆக்சுவலி ஃப்ரெண்டு, அதனால இதுதான். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்கிங் இதெல்லாம் தாண்டி எனக்கு இதெல்லாம் வந்து நான் போட்டோல பார்த்தது தான் உண்டு, நேர்லயே பார்க்கல. நான் எல்லா பசங்க போட்டோல பார்த்தது தான். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கே ரொம்ப பில்டப்பா இருக்கும். அப்படிலாம் இல்ல, எல்லாருமே எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு இன்னொன்று, நான் எப்படிப்பட்ட ஆள்னா, இவங்க ஹீரோயின் தான் நடிக்கணும் இல்லை இப்படி நடிக்கணும்னு ஆசை கிடையாது. நல்ல கதையில நீங்க இருந்தாலே நீங்க நல்லா இருப்பீங்க. இல்ல அது ஹீரோவா ஃபேனா ஒரு ஆசை இருக்கும்ல, இங்க கூட ஃபேனா எல்லாரோடையும் தானே. அல்லையும் வேற லெவல். ஓகே, இன்னொரு திஸ் ஆர் தட் இருக்கு. தனுஷ் வெஸ் சிம்பு படங்கள் 2 படம் சொல்றேன், எந்த படம் உங்க ஃபேவரட்னு நீங்க சூஸ் பண்ணுங்க. துள்ளுவதோ இளமையா இல்ல காதல் அழிவது இல்லையா? துள்ளுவதோ இளமை. ஓகே, நீங்க காதல் அழிவது இல்லை சார். துள்ளுவதோ இளமை சார். ஏன்னா நான் எப்பயுமே இளமையா இருக்கேன், அதனால. ஓகே, காதல் என்னைக்குமே அழியாது. நாங்களும் எங்களுக்கு ஒரு பாயிண்ட் போடுவோம். அசுரனா தொட்டி ஜெயாவா? அசுரன். நீங்க? தொட்டி ஜெயா சார். அசுரன். அசுரன். வட சென்னையா வெந்து தணிந்தது காடா? வட சென்னை. வட சென்னை தான். எதிர்பார்த்த ஆன்சர் தான். யாரடி நீ மோகினியா இல்ல வல்லவன்? யாரடி நீ மோகினி. வல்லவன். ஏன் யாருக்கு நீ மொழி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நாங்கள் ரிசம்பிளன்ஸாக மைண்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது, நான் சொல்லும் போது நான் சொன்ன கதை வந்து எப்படி ஒரு தனுஷ் ஒரு கேரக்டர் இருப்பாரோ, நயன்தாரா இருப்பாங்களோ, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஷேட்ஸ் தான் இவங்களுக்கு ஆஃபீஸ் போர்ஷன் இருக்காங்க. யாரடி நீ மோகினி. தேவதையை கண்டேன் குத்து. தேவதையை கண்டேன். காதல் கொண்டேன் மன்மதன். காதல் கொண்டேன் மன்மதன் சார். மன்மதன்.
திருச்சிற்றம்பலமா? திருச்சிற்றம்பலம். அடுத்த ஆப்ஷனே டிவியா? திருச்சிற்றம்பலம். அதான் கடைசியில் வச்சிருந்தேன். ஓகே, ஒரு கெஸ் த மூவி இருக்கு. நான் ஒரு படத்தை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்குறேன், என்ன படம் நீங்க கெஸ் பண்ணுங்க. கதை சொல்லுவீங்களா இல்லை ரைட்டில் சொல்லுவீங்களா? கேரக்டர்ஸ் மட்டும் ரிவீல் பண்ணு. ஐயா, பிடிக்காத இடம் பட் பிடிச்சவங்களுக்காக போறீங்க. வாரணம் ஆயிருமா? இல்ல சொல்லி முடிச்சிடுறேன், அவசரப்படம். சாரி சார். நீங்களும் சார் கெஸ் பண்ணுங்க கேட்குறேன் சார். தப்பு பண்றவங்கள ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொல்ற ஹீரோ, கூட இருக்கிறவங்களே கொலை பண்ற ஹீரோ. நடிச்சு கொள்ள வர அந்த ஹீரோ பணம் பேர் சொல்லி பணம் கொள்வாங்க. அதை மட்டும் கட் பண்ணிடுங்க. தன்னோட லவ்காக ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்கிற ஹீரோயின். இல்ல சரி, இது எல்லாமே ஒரே படத்தை நோக்கியா? ஆமா, எல்லாமே ஒரே படம். ஓகே ஓகே. எல்லாமே ஒரு இன்னொரு ஆப்ஷன். எல்லாமே தெரிஞ்சும் எல்லார்கிட்டயும் அசிங்கப்படுற ஒரு ஹீரோ. 90 வருஷம் தமிழ் சினிமாவில் இது எல்லாத்தையும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு டைட்டில் ஆப்ஷன். அவர் எவ்வளவு சைலண்டா இருக்காரு, நீங்க தான் வாட்ட போறீங்க. அந்த படம் நடிச்சு அவரே கொண்டுருவாரா அந்த ஹீரோ? அப்படிலாம் பேசினாரு. இல்ல அது போட மாட்டாங்க. போட மாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். பிளாக் பாயிட்டேன். ஹீரோ எவ்வளவு கொலை பண்ணாலும் அவரை விட்டு கொடுக்காத ஹீரோயின். டைட்டிலுக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க. குழுவா? தனுஷ் படம். அது தெரிஞ்சிருச்சு, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா ஹீரோவையும் எல்லாரையும் அசிங்கப்படுத்த. கேப்டன் அமெரிக்காவா? கேப்டன் அமெரிக்கா. கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் சாரி. பார்த்துட்டேன். ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை கடத்திட்டு போயிடுவாரு. ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோயினை கடத்திட்டு போவாரு. ஹீரோயினேவா? அரவிந்த் சார், இதுல வரும் சார். தனுஷ் சார் படம் தான். தேவதை கண்டேனா? தனுஷ் ரெண்டா ஒண்ணா? தனுஷ் ரெண்டா ஒண்ணா? ஒண்ணுதான். அவரும் செத்துருவாரு கடைசியில. தேவதை கண்டேன் தான் நினைக்கிறேன். இல்லையா? அதே காதல் கொண்டேன். இதுக்கு மேல நம்ம பேர் மட்டும் தான் சொல்லல. இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. காதல் கொண்டேன். ஆமா, செம்மையான படம். ஆக்சுவலி நல்ல டீகோட். அது கேள்வியா கேட்கும் போது கஷ்டம் தான். நாங்க இந்த கேம் விளையாண்டது இல்ல சார், புதுசா சார். நல்லா இருக்கு. நான் எல்லார்கிட்டயும் இந்த கேம் விளையாடிட்டு இருக்கேன். ஒரு படம் தானா? ஒரு படம் தான் இருக்கு, பட் நமக்கு ஓகே. அண்ட் நான் இன்னொருத்தரை பத்தி கேட்கணும். இந்த படத்துல ராஜவேலு. நான் வந்து ரொம்ப நாளா வந்து அவருக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தரும் கூட. ஸோ இப்போ அவருக்கு ஒரு கேரக்டர் நல்லா கிடைச்சிருக்கு. எப்படி அவரை சூஸ் பண்ணி அந்த கேரக்டர்? ஆக்சுவலி ராஜவேலு வந்து இந்த படத்துல எனக்கு ஃப்ரெண்டா பண்ணதை தாண்டி ரியல் லைஃப்ல ஒரு ஃப்ரெண்டு தான். நாங்க வந்து ஏரியா வச்சிருக்காங்க. என் வீடு ஒரு வீடு பக்கத்துல தான், ஒரே ஒட்டின வீடு. ஸோ அதனால அப்படி இருக்கும் போது இந்த கேரக்டருக்கு நாங்க ஆப்ஷன்ஸ்னு பார்க்கல. சும்மா இது ஐடியாவா போயிட்டு இருக்கும் போது, பட் எழுதும் போது மைண்ட்ல வந்து இவன் இன்னர் மைண்ட்ல வந்து ராஜவேலு தான் இருந்துச்சு. எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே பிளான் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் ராஜவேலு சொன்ன உடனே அப்படியே லாக் பண்ணேன். ராஜவேலுட்ட பேசு அப்படின்னு. ஸோ அதை தாண்டி எழுதுனதை தாண்டி எனக்கு என்ன பெருமைனா அவருடைய ஃபர்ஸ்ட் படம் இது. அவர் நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா, ஒரு காமெடியனா, ஒரு ஸ்டேஜில் பர்ஃபார்மராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு பர்ஃபார்மர்ஸ் ஒரு கேரக்டர் கொடுத்து அதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றதுக்கான ஒரு ஸ்கோப் இந்த படத்தில் ஆக்சுவலி இருக்குது. நிறைய பேர் படத்தில் நடிக்க வந்தாங்கன்னா சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு ஒரு கவுண்டர் போட்டுக்கிட்டு சும்மா ஒரு போர்ஷனில் இருந்து போவாங்க. கிடையாது. இந்த படத்தில் ஒரு பெரிய கோரை அவர்னால தான் எனக்கே அந்த கோர் ஐடியாவே எனக்கு வந்திருக்கும். ஸோ அவரோட எடுத்துக்கிற இனிஷியேட் தான். ஸோ அதை ஸ்ட்ராங்காக எழுதுனது இந்த பையன். அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ஏன்னா இவருடைய முன்னாடி ஷார்ட் ஃபிலிமில் யூடியூப்பில் பண்ணது வந்து ராஜவேலு தான் ஹீரோவாக பண்ணியிருந்தாப்புல. ஸோ ராஜவேலும் அரவிந்தும் ஒரு நல்ல பெட்டு. ஸோ அதனால் அவன் ஆப்ஷனாக சொல்லும் போது நாங்கள் செகண்ட் ஆப்ஷனே போகாமல் நாங்கள் வந்து ராஜவேலு லாக் பண்ணோம். ஸோ ஹி ஜஸ்ட் இஸ் த கேரக்டர். கரெக்டாக ப்ராப்பராக என்ன கொடுத்துமோ அதை சூப்பராக பண்ணிட்டார். அண்ட் படத்தை உங்கள் குரு தனுஷ் சார்கிட்ட காமிச்சிங்களா? எனக்கு காட்டல, இதுக்கப்புறம் தான் காட்டணுமா? படத்தை காட்டல, டீசர் ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தாங்க. ஸோ பார்த்துக்கிட்டு விஷ் பண்ணாங்க. ஸோ வந்து காட் பிளஸ், நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணாங்க. ஸோ எனக்கு அது பார்த்தது, அவர் கண்ணில் பட்டதே எனக்கு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் தான். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணது விஜய் சேதுபதி சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அந்த இடத்துல. ஸோ ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட்டாக எங்களுக்கு வந்து படம் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு நான் ஆசைப்பட்ட விஷயமே அனௌன்ஸ்மெண்ட்டே சும்மா சின்னதாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் பெருசாக ஒருத்தர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக ஆக்குனது விஜய் சேதுபதி சார் தான். ஸோ அவருக்கும் இந்த இடத்துல பெரிய நன்றி. ஸோ அங்கே அந்த இனிஷியேட் தான் அப்படியே டக்குன்னு எங்களுக்கு வந்து போச்சு. ஸோ அதனால எனக்கு இவங்கெல்லாம் பிளஸ் பண்ணும்போது ஐ ஃபீல் லைக் ஓகே, இதை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணுன்ற ஒரு மண்டைக்குள்ள பொறுப்பு தான் இருக்கு. ஓகே, பப்பு அவர்களோட அடுத்த படம் என்ன ஏதாச்சும் இருக்கா? இருக்கு அந்த படம். உங்களுக்காக என் கேமராமேன்லாம் கதை எழுதி வச்சு வெயிட் பண்ணிட்டு நடிக்கிறேன். ஆக்சுவலி அடுத்த படம் ஒரு 2 பெரிய ஹீரோஸ் நம்ம டாப் 10ல இவங்க இருப்பாங்கன்னா அந்த டாப் 10ல அவங்க இருப்பாங்க. தனுஷ் சார் இல்லை, தனுஷ் சாரோட படம் அடுத்து இருக்கு. ஸோ அது இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பெரிய ஹீரோவோட ஒரு படம் ஒன்று முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ லக்கிலே நல்லா வரும். ஸோ மலையாளத்தில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஒரு ஹீரோவோட ப்ரொடக்ஷனில் ஸோ ஒரு பெரிய ஒரு படம் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அது லீடாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அப்படியே அடுத்தடுத்து லைனப்பில் இருக்குது.
அதனால உங்க கேமராமேன் வர சொல்லுங்க, அவரோட ஃப்ரெண்டையும் வர சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. கண்டிப்பா. Yeah, yeah. கடைசியா வந்து சுருக்கமா ஏன் இந்த படத்தை ஆடியன்ஸ் பார்க்க வரணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம். யா அஃப்கோர்ஸ் இந்த படம் ஏன் பார்க்க வரணும்ன்ற தாண்டி நம்ம எல்லா லைஃப்லையும் காதல் இருக்கும். 90s லவ்வோட காதல் ரொம்ப வந்து வேல்யூவாக ரொம்ப ஒரு 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 மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுற மாதிரி தாண்டி அதை ரொம்ப ரொம்ப ப்ரீஷியஸாக பார்ப்பாங்க. பட் 90s ஒரு 20s கிட்ஸோட லவ் வந்து 2K கிட்ஸோட லவ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்கும். ஸோ 90s கிட்டாக இருக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் லவ் பண்ணுவான், எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பைத்தியக்காரத்தனம் சைக்கோத்தனம் சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து அந்த பொண்ணோட ப்ரெசன்ஸ் இருந்தால் போதும். அவன் அவ்வளோதான். அவன் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பானா, அவன் ஃபோட்டோ பார்த்தே கூட உயிரோட வாழ்ந்துருவான். அவன் தான் அவன். நான் இந்த மாதிரி ஃபோட்டோ டிபியை மாத்திர மாதிரி அடுத்தடுத்த பொண்ணுங்களை மாத்திர ஆள் 90s கிட் பையன் கிடையாது. அவன் உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டானா, நான் சொல்றது அண்டர்லைன், உண்மையாக பண்ணிட்டானா அவன் அந்த ஃபோட்டோ வச்சு சாகிற வரைக்கும் அவன் வாழ்வான். அதுதான் அதுக்கான ஒரு ஷோகேஸாக இந்த படம் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் 90s கிட்டாக இருந்தீங்க, நிறைய பேர் நம்ம இருப்போம். ஸோ இந்த படம் எப்படி லவ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம் நான் சொல்லுவேன். இந்த படம் 90s கிட்டுக்கு சமர்ப்பணம். அஃப்கோர்ஸ். ஸோ இந்த படத்தில் இன்னொரு விஷயம், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். நம்ம ரொம்ப பில்டப் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எதுவுமே இல்லை. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் ரொம்ப ஜீரோவாக அந்த படம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டோட வெளியே அனுப்பும். தேங்க்யூ. 3 பேரும் நான் கேள்வி கேட்காமலே நிறைய பதில் ஏன்னா ஆங்கர்ன்றதால சரி கேள்வி தான் வரும் போல அப்படின்னு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பணம் பாதி கொடுத்துடணும், எனக்கு கொடுத்தாங்கன்னா வாங்கியிருக்க முடியல, நிறைய வாங்கியிருக்க கொடுத்தாங்களா. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ.